மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவாவும் மேல் மகிழ்ந்திடவே, தலைவாவும் மேல் மகிழ்ந்திடவே, திருப்பலி அருள் பெற விருகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். ஆலய மணிகள் ஆயினில் குரல் என நம்மை அழைத்தது இறை இல்லம் நாம் நுழைவோம். ஆலய மணிகள் ஆயினில் குரல் என நம்மை அழைத்தது இறை இல்லம் நாம் நுழைவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வியாகுல அன்னையை பாதுகாவலியாக கொண்ட பழைய கோவில் ஆலயத்தில் மாலை நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அன்னை மரியாள் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்வதற்காகவும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்னையாம் திரு அவையோடு இணைந்து அன்னை மரியாளுடைய வியாகுலங்களை எண்ணி பார்க்கிற நாம், நமது வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா வியாகுலங்களையும் அன்னை மரியாள் வழியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குள் நெருங்கி வருவதற்கு ஆண்டுதோறும் திருச்சபை நமக்கு ஒரு அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மாலை நேரத்திலே நமது பங்கு பாதுகாவலியினுடைய பெருவிழாவை நினைத்து நன்றி கூறுகின்ற இந்த மாலை நேரத்தில் நமது பங்கிலே சபையாக உருவாகி மரியின் ஊழியர் சபை என்கிற பெயரிலே வளர்ந்திருக்கக்கூடிய மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் நமது பங்கு ஆலயத்தில் உருவான $7 இளையோர் இயக்க உறுப்பினர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் மற்றும் இந்த மாலை பலியிலே பங்கேற்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் சிறப்பாக நமது பங்கு பாதுகாவலியினுடைய பெருவிழாவோடு நமக்கு பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை எஸ் சின்னப்பன் அவர்கள் தங்களது குருத்துவ வாழ்விலை 50வது ஆண்டை கொண்டாடுகிறார்கள். 50 ஆண்டுகளாக குருத்துவ வாழ்விலே ஆண்டவர் பல நேரங்களில் பல நிறுவனங்கள் பங்கு பணிகள் வழியாக அவர்களை ஆசிர்வதித்திருக்கிறார். நமது பங்கிலும் பணியாளராக இருந்து உழைப்பதற்கான வலுவையும் சிறப்பாக பங்கு மக்களுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் மேற்கொண்ட உழைப்பையும் ஆசிர்வதித்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே தந்தையோடு இணைந்து 50 ஆண்டுகளாக குருத்துவ வாழ்விலை வழிநடத்திய இறைவனுக்கு நாமும் இணைந்து நன்றி சொல்வோம். தந்தை அவர்களும் இந்த நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஆசீர் வழங்க வந்திருக்கிறார்கள். அதோடு நமது இந்த திருத்துயகத்தையும் திருப்பண்டாரையும் புனிதப்படுத்துவதற்கு உதவிய நன்கொடையாளர்களையும் நன்றியோடு நாம் நினைக்கிறோம். சிறப்பான அவர்களுடைய ஈடுபாட்டின் காரணமாக உழைப்பினால் கிடைத்த பொருளை நமக்கு கொடுத்து இந்த பலிப்பீடம் உருவாகுவதற்கு உதவி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் அன்போடு வரவேற்று இந்த கல்வாரி திருப்பலியிலே இறையாசிர் பெற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த மாலை திருப்பலியை ஜே ஜோவிட்டா பிறந்தநாள் நன்றி பலியாகவும், ஜோஸ் விஜய் ஜெயக்குலின் திருமண நாள் நன்றி பலியாகவும், லெரின் பிறந்தநாள் நன்றி பலியாகவும், ஜான் லியோ பிறந்தநாள் நன்றி பலியாகவும், தலைப்பாக்கட்டில் லூர்துசாமி பிள்ளை 55வது ஆண்டு நினைவு நாளில் ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும், ஜே ஸ்டீபன் புஷ்பராஜ் 30ஆம் நாள் நினைவு நாளில் ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நமது தனிப்பட்ட நம் குடும்ப தேவைகளுக்காகவும் இணைந்து ஜெபிப்போம். கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, தாய் மரியாளுக்கு வியாகுல அன்னைக்கு நன்றி செலுத்த கூடியிருக்கின்றோம். இந்த நன்றி பலியாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த தாயின் வழியாக பரமபிதாவுக்கு
சுதன் கிறிஸ்துவின் வழியே கிறிஸ்துவையே பலியாக ஒப்பு கொடுக்க நம்மையே தகுதியாக்கி கொள்ளும் வண்ணம் நம் பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவை
கல்லறையில் உயர்த்தப்பட்டவும் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகில் இருந்து துன்புற திருவுளமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சொல்ல வேண்டிய பதில். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். 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 ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவனே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமக்கு அஞ்ச
அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். ஏனென்றால் மறைசாட்சியின் வெற்றி வாகையை ஆண்டவரின் திருசிலுவை அடியிலே நின்று சாகாமலே அவர் பெற்று கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 19வது பிரிவு 25 முதல் 27 வரையிலான அருள் திரு வாக்கியங்கள். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சிடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சிடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கை ஏற்றிட வேண்டுகிறேன்.
சார்ந்தவர்களே, நாம் செலுத்துகின்ற இப்படி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னிமரியாவை இறை பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்க வேண்டல்களையும் பழிபொருட்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பாக புனித மரியாளை நினைவுகூரும் இந்த நாளில் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்திருக்கின்றீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதுதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பங்கின் பாதுகாவலையுமான புனித வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் தந்தையின் அழைப்ப இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வு நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அருளும் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இயேசு கிறிஸ்து, இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். இச்செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனை கொண்டாடுவோம், உறவின் விருந்துக்கு வாருங்கள், உனது பகிர்விலே கூடுங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது தொடர்ந்து நற்கருணை ஆசீரும் வியாகுல அன்னைக்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடு ஜெபத்தை சொல்லி முடித்த பிறகு மாண்பியர் கீதம் நற்கருணை ஆசீர். நற்கருணை ஆசீர் முடிந்த பிறகு அனைவரும் அமருவோம். இன்று தனது குருத்துவ
வாழ்வின் 50வது ஆண்டை நன்றியோடு ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிற தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய வாழ்த்தும் மற்றும் மரியின் ஊழியர் சபையினுடைய திருவிழா நாளிலே அருட்சகோதரிகளுக்கும் மற்றும் இந்த திருப்பீடத்திற்காக உதவிய சிறப்பு நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு சிறிய நன்றியறிதல் கூட்டம் மட்டும் நடைபெறும். இறுதியாக மாதா பாடல் பாடப்படும். இப்பொழுது முழந்தாள் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரை வணக்கம். சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்னால் நற்கருணை வடிவிலே வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவை பணிந்தவர்களாக அன்னை மரியாள் இந்த உலகிற்கு ஈன்றளித்த என்றும் வாழ்வுதரும் உணவான இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் சிரம் தாழ்ந்திருக்கிற நாம் அன்னை மரியாளுடைய பாதங்களுக்குள் பதிந்தவர்களாக அன்னை மரியாளின் கரங்களுக்குள் நம்மை புதைத்து கொண்டவர்களாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். வியாகுல அன்னையினுடைய பெருநாளை கொண்டாடுகிற இன்று அன்னை மரியாள் தன் வாழ்விலே இயேசுவை குறித்து பல வியாகுலங்களை ஏற்றுக்கொண்டார், சுமந்து கொண்டார். இன்று நம்மையும் சுமக்க அழைக்கிறார், நமது சுமைகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். இதோ இந்த நேரத்திலே அன்னை மரியாளிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து கன்னி மரியாளிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய மரியே, இறைவனின் மாதாவே, இறைவனின் மாதாவே, வேத சாட்சிகளின் அரசியே, வேத சாட்சிகளின் அரசியே, இன்று உம்மை என் மாதிரிகையாகவும் பாதுகாவலியாகவும் பரிந்து பேசுகிறவராகவும் தெரிந்து கொள்கிறேன். எண்ணற்ற வியாகுல வாள்களால் ஊடுருவப்பட்ட உமது மாசற்ற இருதயத்தில் என் எளிய ஆத்துமத்தை என்றென்றைக்கும் வைக்கிறேன். என்னை உமது தனிப்பட்ட ஊழியனாகவும் உமது வியாகுலங்களின் பங்காளியாகவும் ஏற்றுக்கொள்ளும். உமது ஒரே மகன் மரித்த சிலுவையின் அருகில் எப்போதும் நான் நிற்கும்படியான பலத்தை எனக்கு தந்தருளும். என்னையும் எனக்குள்ள யாவற்றையும் உமது ஊழியத்திற்கு கையளிக்கிறேன். நான் செய்யும் ஒவ்வொரு நற்செயலையும் நீர் ஏற்று எனக்காக உமது திருமகனுக்கு ஒப்பு கொடுத்தருளும். அன்புள்ள தாயே, மரியாவின் ஊழியன் என்ற பெயருக்கு
என்னை தகுதியுள்ளவனாகச் செய்தருளும். என்னை தகுதியுள்ளவனாகச் செய்தருளும். என் செயல்களை எல்லாம் இறைவனுடைய மகிமைக்காக நான் செய்யும்படி என்னருகில் இருப்பீராக. நீர் சிலுவை அடியில் உமது திருமகன் இயேசுவின் அருகில் நின்றது போல என் கடைசி மரண நேரத்திலும் உமது பிள்ளையாகிய என் அருகிலும் இருப்பீராக. உம்முடையவும் உம் திருமகனுடையவும் இனிய நாமத்தை என் இருதயத்திலும் உதடுகளிலும் உச்சரித்து இயேசு மரிசூசை உங்கள் மத்தியில் நான் சமாதானமாய் உயிர்விட கடவேனாக என்று சொல்லும்படியான வரத்தை எனக்கு அடைந்து தந்தருளும். தாயே, ஆமேன். மாண்பீர் கீதப்படும். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
அச்சிஷ்ட மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஷ்ட மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஷ்ட மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.